வேட்டையின் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து யூஷுவலான ரஜினி சார் படம் மாதிரி இல்ல, மாஸ் கிளாஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்க, எங்களுக்கு பழைய தலைவரோட அந்த ஜெயிலர் எஃபெக்ட், அந்த பேட்டை, அந்த ஒரு மாஸ் தான் எங்களுக்கு தேவைப்படுது. கூட்டத்தில் ஒருவன், ஜெய்பீம் 2 படங்கள் தான் ஏற்கிறார். ஜெய்பீம் வந்து ஒரு சமூக அரசியல் பிரச்சனை பேசின கதையா அது இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ரஜினிக்கு பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு. கபாலில வந்து நெருப்புடா அப்படின்னும் பொழுது அந்த ட்ரெய்லருக்கு வந்து தியேட்டரே அலறிச்சு. வந்து படம் ரிலீஸ் ஆகல, தியேட்டர் வேற மாதிரி தாறுமாறா இதுவாயிடுச்சு. 7 நாள் இருக்குது படம் ரிலீஸுக்கு. இதுக்குள்ள ஒரு ஹைப் கொண்டு வந்துடக்கூடாது, படம் வேற ஒன்று பேச போகுது, இந்த ட்ரெய்லர்ல கொண்டு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை திணிச்சிடக்கூடாதுன்னு. இது ரஜினி படத்துக்கான டைட்டில், தாசே ஞானவேலுடைய படமா? லாஸ்ட் படம் ஜெயிலர் படம் அதோட ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்து அது ஒரு மல்டி ஸ்டாரராக கொண்டு வந்து வச்சு. இப்போ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாரராக இருக்குது. ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் சார் ஆகட்டும், இந்த சைடு தலைவர் ஆகட்டும், அந்த பக்கம் பகத் பாசில். மாமன்னனுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பகத் பாசிலுக்கு வந்து ஒரு நடிப்பு அரக்கன் கூட, அசுரன் கூட நம்ம சொல்லலாம். வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்து பகத் பாசில் மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் தண்ணி மாதிரி எந்த பாத்திரத்தில் ஊத்துறீங்களோ அந்த வடிவமாக மாறிடுவாங்க. என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒன்று எதிர்பார்ப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு ரஜினி சாரே சொன்னாரு. ஸோ ட்ரெய்லர் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவுட் ஸ்க்ரீனில் வந்து டோட்டலாக வேற மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குமா சார்? நிச்சயமா இருக்கும். இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு வன்முறை, அதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பொழுது அங்கிருந்தே என்கவுண்டர் தான் தீர்வுன்னு ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ட்ரெய்லர்ல ஏறக்கூடிய கதையை கண்டுபிடிச்சலாம். இது வரைக்கும் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து பார்த்துக்கிட்டோம். இதுலயே நம்ம ரிவீல் பண்ணணும். ட்ரெய்லராகவே இருக்கட்டும், எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்குது. இன்றைக்கு ஓவர்சீஸ்ல இன்னைக்கு வரைக்கும் 12 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் வித்துருக்கு. வணக்கம். வணக்கம் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவருடைய 170வது திரைப்படமான வேட்டையின் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 சைடாக வந்து ட்ரெய்லருக்கு ரிவ்யூ வந்திருக்கு சார். அதாவது என்னென்னா, இது வந்து யூஷுவலான ரஜினி சார் படம் மாதிரி இல்லை, ஏன்னா வந்து அந்த ஒரு மாஸ் கிளாஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, தலைவர் ஒரு புது டைமென்ஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் வருது. இன்னொரு சைடு வந்து இது ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, எங்களுக்கு பழைய தலைவரோட அந்த ஜெயிலர் எஃபெக்ட், அந்த பேட்டை, அந்த ஒரு மாஸ் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தலைவர் வந்து இனி அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து ஜெயிலரில் ஒரு புதிய ஃபார்மேட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. நெல்சன் வந்து ஃபைட்டே பண்ணாமல் ஒரு மாஸ் காட்டினாரு, எங்களுக்கு அந்த மாதிரி தான் தேவை அப்படின்னு 2 தரப்பிலும் ரிவ்யூஸ் வந்திருக்கு சார். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? உங்களோட ரிவ்யூ என்ன? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த டைரக்டர் தாசே ஞானவேல் மேலே ஒரு பெரிய என்னென்னா ஒரு அவநம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அது வந்து காரணம், அவநம்பிக்கைன்றது ஒரு பெரிய வார்த்தை தான். காரணம் என்னென்னா, கூட்டத்தில் ஒருவன், ஜெய்பீம் 2 படங்கள் தான் ஏற்கிறார். ஜெய்பீம் வந்து ஒரு சமூக அரசியல் பிரச்சனை பேசின கதையாக அது இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரஜினிக்கு பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு. ஏன்னா ஒரு கபாலியே தாங்க முடியல, இன்னொன்று ஏந்துங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருந்தது. ஆனால் ஜெயிலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டலாக பழைய ரஜினி இப்படி தாங்க, இதுக்கு மேலே ஒரு ஒன்றும் கிடையாது. ஒரு 600 கோடிக்கு மேலே ஒரு கலெக்ட் பண்ணுச்சுன்னா ஜெயிலருக்கான அதில் ரஜினியோட இன்புட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் வந்து ஆடியோ லான்ச்சில் ரஜினி பேசியிருப்பார், இப்போ அது உன் கதையாக இருக்கட்டும் வந்து, ஆனால் எனக்கு முக்கியமான கதையாக வந்து என் ஃபேன்ஸுங்களுக்கு, குறிப்பாக தியேட்டருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு துட்டு தப்பு மால் வரா மாதிரியான ஒரு கதையாக இருக்கணும்னு. இந்த பக்கம் வந்து ஒரு வார இதழில் ஞானவேல் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. நான் ரஜினி சாரை பார்த்து ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன், சொல்லி முடிச்சிடும், எதுவும் சொல்ல, நான் கிளம்பி வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழித்து திரும்ப அவர்கிட்ட வந்து அழைப்பு வந்து போன பிறகு நான் சொன்னதை எப்படி நரேட் பண்ணணும் அதே மாதிரி வந்து அவர் அதே மாதிரி கதை சொல்லி காமிச்சார். இன்னும் ஒரு வித்தியாசம்னா, நான் 1.5 மணி நேரம் சொன்னேன், அவர் 1 மணி நேரத்தில் சொல்லி முடிச்சுட்டு நான் கதையை எப்படி உள்வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டார் வந்து. அப்போ அந்தந்து அந்த கதை சொல்லும் பொழுது எதெல்லாம் தேவையில்லாத காட்சிகள் எடிட் பண்ணிட்டார் அவர். அதான் அவருடைய அனுபவம் அப்படின்னு. இப்போ அந்த ட்ரெய்லர், சரி ட்ரெய்லர் இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்ததுக்கு காரணம்னா, ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வார்டுக்கு, ஜென்ரல் வார்டுக்கு வந்துட்டு இந்த நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட போயிடறாருன்னு சொல்லியாச்சு. அது ஒரு பக்கம் இதுவாக இருந்தது. இன்றைக்கி ட்ரெய்லர் வெளியாகுமா ஆகாதான்லாம் கூட ஒரு இதெல்லாம் இருந்தது. ஓகே அப்படின்னு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து ட்ரெய்லரை ரஜினி அவர்கிட்ட காமிச்சு ஒரு ஃபைனல் கட்டுன்னுவாங்க வந்து, இல்லைனா வந்து ஒரு சஜெக்ஷன் ஒன்று கேட்பாங்க வந்து, இது ஏதாவது வந்து கட் பண்ணலாமா சேர்க்கலாமா அப்படின்ட்டு பார்த்துட்டு, சூப்பர் தூள் அடிச்சு தூள் கல்பேட்ட கண்ணா அப்படின்ற ஒரு இதுவும் கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு வன்முறை, அதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்குது, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பொழுது அங்கேருந்தே என்கவுண்டர் தான் தீர்வுன்னு ஆரம்பிச்சிடுறாங்க வந்து. ஒரு என்கவுண்டரை ஆதரிக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என்கவுண்டரை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞர், இவங்க 2 பேருக்குள்ளமான ஒரு பிரச்சனை தான், இல்லை 2 பேருக்குள்ளமான ஒரு கான்வர்சேஷன் தான். எந்த ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்கன்னு
பொத்தம்பொதுவாக நடக்கிற விஷயத்துக்கு எல்லாரையும் என்கவுண்டரில் போட்டு தள்ளுறாங்களா, இல்லை இது குறிப்பிட்ட நபர் மட்டும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களான்ட்டு வந்து இதாக இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயந்தான் வந்து என்னன்னா, ரஜினியோடைய அந்த ஒரு கபாலியில் வந்து பிடிச்சிக்கிட்டு நெருப்புடா அப்படின்னும் பொழுது அந்த ட்ரெய்லருக்கு வந்து தேட்டரே அலர்ச்சி வந்து படம் ரிலீஸ் ஆகலை, தேட்டரை வேறு மாதிரி தாறுமாறாக இதுவாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இந்த கை மட்டும்தான் இதுவாகும். ஏன் இந்த படத்துலேயே நீங்கள் வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க, குறி வச்சா யார விழணும் அப்படின்னு. டீசரு பிரமாதமாக இருந்தது. ட்ரெய்லரில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் 7 நாள் இருக்குது படம் ரிலீஸுக்கு. இதுக்குள்ளே ஒரு ஐப்பு கொண்டு வந்துடக்கூடாது, படம் வேறு ஒன்று பேச போகுது, இந்த ட்ரெய்லரில் கொண்டு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை திணிச்சிடக்கூடாதுன்னு. நீங்கள் சமீப காலமாக பெரிய ஹீரோக்களுடைய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்னாடி பெரிய ஐப்பை கொண்டு வந்து இது யானை, புலி, கரடி, குதிரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய அளவில் எதிர்பார்த்துன்னு போய் அவங்க ஆடியன்ஸுக்கு இவ்வளோதானா, உண்மையிலே கண்டென்ட் இருக்குது அவங்க நினச்சி வந்ததெல்லாம் வேற வந்து இன்றைக்கி மீடியாக்கள், சோஷியல் மீடியாக்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதில் எதையுமே பண்ணால் ஒரு ஆஸ் யூஷுவலான ஒரு ட்ரெய்லராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த ட்ரெய்லர். பார்த்தீங்கன்னா நினச்சிருந்தா அனிருத் நடிச்சிருந்தால் அவ்வளோ ஒரு பிஜிஎம்மை தூக்கியிருக்கலாம். மனசில் பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அது எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஆனால் ட்ரெய்லர் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அது பாட்டு போயிட்டுருக்கு. இந்த எந்த மேஜிக்கும் கிடையாது இதில் வந்து. இது ரஜினி படத்துக்கான டைட்டில் தாசே ஞானவேலுடைய படமா அப்படின்ற ஒரு குழப்பத்தை தாண்டி ட்ரெய்லர் நல்லா இருக்குதுப்பா அப்படின்ற அளவு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஓகே சார், ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு நீட்டாக கரெக்டாக கிறிஸ்பாக முடிச்சிட்டாங்க. பட் ஃபேன்ஸுக்காக என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒன்று எதிர்பார்ப்பாங்க, ஸோ அது மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு ரஜினி சாரே சொன்னார். ஸோ ட்ரெய்லர் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவுட் ஸ்க்ரீனில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குமா சார்? நிச்சயமாக இருக்கும். நீங்கள் என்ன எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்து ரிலீஸ் பண்ணுறது அந்த படம் நெருக்கத்தில் தான் வந்து சில பேர் 15 நாளில் ரிலீஸுக்கு 15 நாளில், சில பேர் 10 நாளில், சில பேர் 5 நாளில். என்ன காரணம்னா நீங்கள் ட்ரெய்லரில் ஏறக்கூடிய கதையை கண்டுபிடிச்சலாம். இந்த கதை ஆரம்பத்துலேருந்தே ஒரு என்கவுண்டர் சம்மந்தமான கதைன்னு சொல்லியாச்சு, இதில் ட்ரெய்லரில் தெரிஞ்சு போச்சு. இதை தாண்டி நீங்கள் வந்து இதில் சொல்லாத விஷயத்தை நம்ம வந்து ஒரு புதுசாக இது வரைக்கும் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கிட்டோம், இதுலையே நம்ம ரிவீல் பண்ணணும். ட்ரெய்லராகவே இருக்கட்டும், எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இன்றைக்கு ஓவர்சீஸில் இன்னைக்கு வரைக்கும் 12 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் விற்றுருக்கு. டிக்கெட் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் வந்து அப்படி ஒரு மாசை கிரியேட் பண்ணியிருக்குது வேட்டையன் வந்து. அப்படின்னு ஓகே, இங்கே தமிழ்நாடு சொல்லவே தேவையில்ல, அந்த பக்கம் கர்நாடகா, ஆந்திராவில் பெரிய வந்து இங்கே தமிழ்நாட்டில் 4 AM காட்சி கிடையாது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோவுக்கு. மற்ற மாநிலங்களில் உண்டுன்னும் போது அந்த ஓப்பனிங் இருக்கும். ட்ரெய்லராகவே இருக்கட்டும், கண்டென்ட் பேசணும். இந்த இடைப்பட்ட அந்த 7 நாளில் கிளிம்ஸ் வீடியோ விடலாம், வேறு ஏதாவது வந்து அப்டேட் கொடுக்கலாம், அந்த அப்டேட் கொண்டாட்டமாக மாறும். இதெல்லாம் மீறி அக்டோபர் 10 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஜினி ஃபேன்ஸ். லாஸ்ட் படம் ஜெயிலர் படம் அதோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அது ஒரு மல்டி ஸ்டாரராக கொண்டு வந்து வச்சது. அதில் அந்த சீன்ஸ்லாம் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் 4 சூப்பர் ஸ்டார்ஸையுமே அது ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து வச்சு அது ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணாங்க. இப்போ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாராக இருக்குது. ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் சார் ஆகட்டும், இந்த சைடு தலைவர் ஆகட்டும், அந்த பக்கம் ஃபகத் ஃபாசில், அவருடைய ரோல் வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாமல் இருக்குது சார். ஏன்னா தமிழ் சினிமாவில் விக்ரம் ஆகட்டும், மாமன்னன் ஆகட்டும், இந்த மாதிரி படங்களில் தொடர்ந்து வேற வேற மாதிரி காட்டிட்டு இருந்தவர். இந்த படத்தில் இன்னொரு வேர்சடைலான ரோல் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ட்ரெய்லரில் பார்க்கணும் போது கூட ஒரு திருடன் மாதிரி அவரை வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த மல்டி ஸ்டார் இந்த படத்தில் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? நல்ல செமையாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது வந்து. அமிதாப் சொல்லவே தேவையில்ல, ஒரு 40 வருட கால நண்பர், 32 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதான் நீதிக்கு அநீதி வந்து தீர்வு கிடையாது, நீதியே தான் நம்ம தீர்வாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் அந்த ட்ரெய்லருடைய எண்டில் கூட நீங்கள் என்ன இதில் ஒன்றாலும் மாற்றலாம், நான் போலீஸ் தான், நான் வச்சிருக்க ஆள் என்கிட்ட தான் இருப்பான்ற மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் அமிதாப்பை பார்த்து ரஜினி பேசுகிற டைலாக் ஆகட்டும். இந்த ஒரு பக்கம் நீங்கள் பகத் பாசில் வந்து, அதுவும் மாமன்னனுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பகத் பாசிலுக்கு வந்து ஒரு நடிப்பு அரக்கன் கூட, அசுரன் கூட நம்ம சொல்லலாம் வந்து, அந்தளவுக்கு கொண்டு வந்து பகத் பாசில் மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் தண்ணி மாதிரி எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த வடிவமாக மாறிடுவாங்க. இந்த கதைக்கு பகத் பாசில் தான் வேணும் அப்படின்னு சொன்ன பிறகு நீ பேசிக்கங்க அப்படின்னு 2 மாதம் வெயிட் பண்ணோம்னா அந்த 2 மாதம் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பே தள்ளி வச்சுருக்காங்கன்னா ஒரு முக்கியமானது தான். ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி ரோல் தான் பண்ணியிருக்காரு. அந்த காமெடி ரோலில் ஒரு திருடன் மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்குன்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திருடனாக இருக்கலாம்னு அந்த ட்ரெய்லரில் இவங்க கூட சேர்ந்துலாம் சண்டை போடுறாரு, அப்படி இருக்கலாம் வந்து. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ராணா கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு வந்து வில்லனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த படமாக இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அமைஞ்சிட்டா அந்த படத்தினுடைய பாதி வெற்றிக்கு காரணம். ஜெயிலருடைய வெற்றிக்கு விநாயகன் தான் காரணம். அந்த ஒரு லுக்கு, அந்த பேசுறது, அந்த ஸ்டைலு, அதை சூஸ் பண்ணது. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா
ராணாவுடைய கேரக்டர் எங்கேயும் நம்ம வந்து ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து ஒரு மாதிரி டக்குன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் மஞ்சு வாரியர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் வந்துட்டு போவாங்க வந்து அவங்க தான் அவங்க தான் நடிக்கிறாங்க. அப்புறம் விளாக்ரா யூடியூப் விளாக்ரா அவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து அதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்கிறதுனால எனக்கு இது ரித்திகா சிங் தான் அதிகமாக பேட்டியில் வந்து உற்சாகமாக பேட்டி கொடுத்தது இந்த படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. என்னை வந்து ஃபைட் சீன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இயல்பாக ஒரு குத்துச்சண்டை வீராங்கனே அது ரொம்ப நாளாக ஒரு பேட்டியில் வந்து ரித்திகா சிங்கோட என்னென்னா நீங்கள் இறுதிச் சுற்றில் என்னை பயன்படுத்துனீங்க ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓமை கடவுளேவா ஓமை இந்த மாதிரி ஓமை கடவுளே இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு சீனாவது வைங்களாம்ப்பா எனக்கு சண்டை போடுற மாதிரி அப்படின்னு இதில் ட்ரெயிலில் பார்க்கும்போது இறங்கி பஞ்செலாம் பண்ணுறாங்க. வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காங்க ரைட் ஓகேன்னு ஏறக்குறைய எல்லா கேரக்டரையும் வந்து ட்ரெய்லருக்குள்ளே கொண்டு வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே, ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து படம் பார்த்தா தான் தெரியும். இறுதியாக சார் அந்த ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் தான் வந்து அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனாக மாறிச்சு. காரணம் அதில் தலைவர் சொன்ன அந்த குட்டி கதை, அந்த காக்கா கழுகு கதை மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தாக மாறிச்சு. இப்போ வரைக்கும் அதுக்கான ரிசல்ட் அந்த ஆக்ஷன் வந்து சோஷியல் மீடியாவில் 2 ஃபேன்ஸ்கிடையே போயிட்டு இருக்கு சார். ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம்னா அங்கேயே ஒரு ஃப்ரேம் வருது, அந்த ஃப்ரேமில் கழுகு பறக்குது. ஸோ ஸ்டில் தலைவர் தான் கழுகு அப்படிங்கிறது வந்து ஜெயிலர்லேருந்து தொடர்ந்துட்டே வருதா சார்? நீங்கள் எப்படி சார்? இல்லை இந்த படத்தினுடைய வேட்டையினுடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ ஆரம்பத்தில் விட்டாங்க இல்லைங்களா, குறி வச்சா இரவன் அதுலேயும் கழுகு வந்திருக்கும். பட் கழுகு வந்து மேபி டிஃபால்ட்டாக வந்துதான்னு தெரியல, அப்படி சொல்லக்கூடியவரும் கிடையாது. இன்றைக்கி விஜயே சொல்லிட்டார் வந்து சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான். மருத்துவமனையில் இருந்தப்போ எல்லாரும் ஒரு ஒரு பிரார்த்தனை ஒரு வாழ்த்து கடிதம் அனுப்புது. டிவிகேவனுடைய தலைவராக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதில் குறிப்பிட்டிருந்தார். அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் கழுகு. காக்கா யாருன்னு அவர் வந்து சொல்லவே இல்லை. வந்து அதெல்லாம் வந்து சும்மா இவங்க பண்ணிக்கிட்டு வந்து ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே ஒரு 100 பேர் சேர்ந்து முகம் தெரியாத ஆட்கள் இது மாதிரியான இதெல்லாம் பரப்புகிறாங்க. உண்மையாகவே வந்து நீங்கள் இந்த படத்தில் வேட்டையின் படத்தினுடைய ஆடியோ லான்ச்லேயே லைக்கா படத்தின் நிறுவனத்தினுடைய ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று காட்டும் பொழுது கத்திலேருந்து தான் தொடங்குவாங்க. அவ்வளோ பேரும் கை தட்டினாங்க. உள்ளே உட்காந்துருந்தவங்க யார்? ரஜினி ரசிகர் தானே. வந்து ரசிகர் தான். இங்கே இருக்கிற சும்மா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் இது மாதிரியான விஷயங்களை இது பண்ணுறாங்க. இதில் கழுகு காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன குறியீடாக கூட இருக்கலாம். வந்து அது படமாக பார்க்கும்போது தெரியும். வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து சொன்ன மாதிரி வேட்டையனுக்கு இந்த ட்ரெய்லர் ஒரு மாதிரி சாதாரணமாக இருந்தாலும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கிற ஒரு ட்ரெய்லராக தான் நான் பார்க்குறேன். நான் பார்ப்போம் சார். அதாவது ஸ்வீட்டாக, அதாவது ரொம்ப கிறிஸ்பாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக ட்ரெய்லரு. இதை தாண்டி இன்னொரு மேஜிக் வந்து படம் ரிலீஸ் அன்றைக்கி அக்டோபர் 10ஆம் தேதி வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம் சார். பல விஷயங்கள் பகிர்ந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார். வணக்கம்.